வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரி ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது டெய்லர் ஆஃப் பனாமா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை சோனி பிக்சர்ஸ் தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பியர்ஸ் பிராஸ்னன், அதாவது நம்ம பழைய ஜேம்ஸ் பாண்ட் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் பனாமாவோட ஒரு ஃபேமஸ் டெய்லரை எதுக்காக ஸ்பையா மாத்துறாங்க அப்படின்ற ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா அந்த டெய்லரோட பேர் தான் ஹாரி பெண்டல். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பனாமாவோட ஒரு பிரீமியம் டெய்லர் அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கிற பிரசிடென்ட் கூட இவர்கிட்ட தான் துணி தைக்கிறாரு. ஆனா இவரோட பாஸ்ட் லைஃப்ல ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள் அப்படின்றது இருக்கும். இன்ஃபேக்ட் நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு நபரா இந்த ஹாரி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கூட இவரோட அந்த பாஸ்ட் உண்மைகள் எதுவுமே தெரியவே தெரியாது. ஆனா நம்ம பியர்ஸ் பிராஸ்னன் எப்படியோ மோப்பம் முடிச்சிட்டாரு. இவர் ஆக்சுவலா ஒரு பிரிட்டிஷ் பையா இருப்பாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு டாஸ்க்குக்காக இவரை இங்க அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவர் சொந்த ஆதாயத்துக்காக நம்ம ஹாரியை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி ஒன்று கிரியேட் பண்றாரு. அதாவது பனாமா கேனல்ல வேற ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போறதா சொல்லி யூஎஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெண்டுத்தையுமே ஏமாத்தி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேம் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் த எண்ட் பியர்ஸ் பிராஸ்னன் நினைச்சதை சாதிச்சாரா, அண்ட் ஹாரிக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த பனாமா கேனலோட சிக்னிபிகன்ஸை ரொம்ப நீட்டா இதுல கன்வே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சரி, யூஎஸ் கவர்மெண்ட்டும் சரி, பனாமா கேனல் மேல ஏன் ஒரு கண்ணா இருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதுல இவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அதாவது எதிர்கட்சி மாதிரி ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணி அதுல இன்ஃபேக்ட் ஒரு இறப்பு வரும், அதை கூட இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவா இருக்கும். அதே மாதிரி இதுல பியர்ஸ் பிராஸ்னனும் சரி, ஹாரியும் சரி, இவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே ஒரு விதமான ஃபன் சைட் கலந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் லைஃப்லயுமே ஏகப்பட்ட திருட்டுத்தனங்கள் பண்ணிருப்பாங்க. அதுலயும் ஹாரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட பாஸ்ட் லைஃப் முழுக்கவே ஒரு மாதிரி பொய்யான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் நம்ம பியர்ஸ் பிராஸ்னனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் இவரை பனாமாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்ற அந்த காரணம் கொண்டு வேடிக்கையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாதிரி வித்தியாசமா நகரக்கூடிய ஒரு ஸ்பை மூவி. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே 1.25 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்னாலே பயங்கர ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைஞ்சதா இருக்கும், இல்ல விறுவிறுப்பான சம்பவங்கள் நிறைஞ்சதா இருக்கும் தான் நம்ம எதிர்பார்த்து போவோம். பட் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த கதை மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபன் ஃபீல்டா நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு செட் ஆகாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்சோ இந்த கதையில நிறைய இடங்கள்ல ஒரு விதமான டிராக் அப்படின்றதுமே உங்களால உணர முடியும். ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா இது 2001 வந்த படம். ஸோ கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு கதை அண்ட் வித்தியாசமான ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. இந்த படத்துல சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.